ஹாய், டான்செட் MBA 2026 எக்ஸாம் கம்மிங் 9th மே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் 5 டேஸில் நடக்க போகுது. இப்போ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இந்த 5 டேஸில் எதெல்லாம் நமக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது குயிக்காக பார்க்கலாம். பிஸ்னஸ் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் முக்கியமானதே ஆன்சர் சாய்ஸஸ் தான். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி வேலை முடிஞ்சுது. ஆன்சர் சாய்ஸஸை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து சாய்ஸஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசேஜஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆர்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக 4 பேசேஜஸ் வரும். இது வந்து பேசேஜஸ் ஈஸியாக இருக்கும், கொஸ்டின்ஸும் ஆல்மோஸ்ட் டேரெக்டாக இருக்கும். இதுவும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆர்சியும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இதில் வேறு எதுவும் நமக்கு வந்து பேசிக்ஸ் பெருசாக தேவையில்லை. ரீடிங் ஹேபிட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் ஆர்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இது வந்துடும். டிஃப்ரெண்ட் கொஸ்டின் டைப்ஸ் பார்த்துக்கோங்க. லைக் வந்து டேரெக்டாக பேசேஜ்லேருந்து எடுக்கிற மாதிரி, இல்லை வந்து பேசேஜோட மெயின் ஐடியா என்னன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் அனாலிசிஸ், ஆர்சி ரெண்டுமே பேசேஜ் பேஸ்டு. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம் ஆகும் எக்ஸாமில். ஸோ அதனால் வந்து மேபி பிஸ்னஸ் அனாலிசிஸை நீங்கள் லாஸ்ட்டு செக்ஷனாக கூட வச்சுக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி போங்க. ஓகே, அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒருத்தருக்கு மாறுபடும். சிலருக்கு பிஸ்னஸ் அனாலிசிஸ் ஈஸினா நீங்கள் அதை ஃபஸ்ட் எடுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ரெண்டுமே பேசேஜ் பேஸ்டுங்கிறதுனால ரொம்ப படித்து டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நிறைய நேரம் வந்து பேசேஜஸை படித்து டைம் ஓடிடக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆர்சி பேசேஜஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். வேறு எதுவும் இதில் பேசிக்ஸ் தேவைப்படுது. மேத் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டுமே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். மேத் கேட்பாங்களா இல்லை லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் வருமானு தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக்ஸ்டாக தான் இருக்கும். 2024 பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஜிக்கல் ரீசனிங் தான் இருந்தது. 2025 பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேத் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய பேப்பர்ஸில் வந்து மிக்ஸ்டாகவும் வந்திருக்கு. ஸோ எது கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் எடுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைரக்ஷன்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸு, இல்லை வந்து பிளட் ரிலேஷன்ஸ் கொஷின்ஸு, அது இல்லாமல் வந்து இந்த அசர்ஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்குற கொஷின்ஸ், அசர்ஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வரலாம். இது தவிர வந்து பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரலாம். இந்த பேட்டர்ன்லேயே இருந்தால் அடுத்து என்ன வரும், மிஸ்ஸிங் பேட்டர்ன் மாதிரி. ஓகே, அது நம்பர்ஸாக இருக்கலாம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான லைக் 2, 4, 8, 16 அடுத்து என்ன வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். ஓகே, பேட்டர்ன்ஸு, சீரீஸு, சீக்வன்ஸு, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸு, கோடிங் மாதிரியான கொஷின்ஸ். இந்த டைப் ஆஃப் கோடிங்க்கு என்ன மாதிரி வேர்டு வரும், இந்த மாதிரி கோடிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இதெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங்கில் படிச்சுக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங் கேட்கும்போது ஈஸியாகவே இருக்கும். அதனால இதை நீங்கள் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் கேட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியோ அதை மட்டும் ஒரு வாட்டி பேசிக்ஸ், நல்லா ஃபார்முலா பேசிக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் நிறைய வந்திருக்கு. நம்பர்ஸில் வந்து LCM, HCF அதிகமாக கேட்பாங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஸ்கொயர் நம்பர்ஸு, ஸோ இதெல்லாம் அதிகமாக வந்திருக்கு. ஓகே, மெயினாக வந்து LCM, HCF கேட்டிருக்காங்க நிறைய. நம்பர்ஸ் அது தவிர வந்து அல்ஜிப்ரா கொஷின்ஸ், வேர்ட் ப்ராப்ளம்ஸ், ஸோ இது வந்து சிம்பிளான அல்ஜிப்ரா கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, ஓகே, அதுக்கப்புறம் மிக்ஸ்சர்ஸ், பேசிக் மிக்ஸ்சர்ஸ் கொஷினு, அப்புறம் ரேட்ஸ் கொஷினு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே வரும். ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன் இதெல்லாமே வரும். ஜியாமெட்ரியும் வரும். பட் இதெல்லாம் நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். இஃப் யூ திங்க் தட் ஜியாமெட்ரி ஹெவியாக இருக்கும், நிறைய பேசிக்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் அது வேணான்னு விடுறதுனா விட்டுருங்க. ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன் கூட நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் அவ்வளோலாம் இப்போ ஷார்ட் டியூரேஷனில் படிக்கிறது கஷ்டம். இதுக்கான பேசிக்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பேசிக்ஸ் பார்த்துட்டு ஓரளவுக்கு கொஷின்ஸ் போட்டு பாருங்க. டேட்டா சஃபிஷியன்சியில் திரும்ப ஆன்சர் சாய்ஸஸ் ரொம்ப முக்கியம். இதுலேயும் நம்ம இதை ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். டேட்டா சஃபிஷியன்சிக்கு ஆன்சர் சாய்ஸஸ் புரிஞ்சுக்கிட்டு மேத்ஸ் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்குன்னா டிஎஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம். வேர்பல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிராமர் பேசிக்ஸ் கண்டிப்பாக தேவை. எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதனால் இதுக்கு வந்து கிராமர் பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக வந்து சப்ஜெக்ட், வேர்பு, அப்புறம் வந்து ப்ரோனவுன்ஸு, ப்ரிப்போசிஷன்ஸ் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் வந்து அட்ஜெக்டிவ்ஸு இதெல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து
வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இதெல்லாம் வந்து கிராமரில் வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. எரர் ஸ்பாட்டிங்கில் சில சமயம் எரரை ஸ்பாட் பண்ணால் போதும், சில சமயம் எரரை கரெக்ஷனும் பண்ணணும். ஓகே, இது என்ன எரர்னு கண்டுபிடிச்சு அது என்ன கரெக்டு அப்படிங்கிறதையும் ஆன்சர் சாய்ஸ்லேருந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிராமர் ஒரு பக்கம், அடுத்தது வந்து வெக்காபுலரி. ஓகே, வெக்காபுலரி நம்ம எதுவும் பெருசாக பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் வந்த வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது டான்செட்டில். அதனால ப்ரீவியஸ் இயர் வேர்ட்ஸில் வந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து வந்ததுன்னா நல்லது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு வந்தாலும் குட், யூர் லக்கி. இல்லைன்னா வெக்காப் விட வேண்டியது தான். ஏன்னா வெக்காப் வந்து ஓஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, எதை படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். உங்களுக்கு வெக்காபுலரி லிஸ்ட் வந்து நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், அது ஃப்ரீ டவுன்லோட் தான். நீங்கள் வேணால் எங்கள் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கலாம், வெக்காபுலரி லிஸ்ட். ஓகேங்களா, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இதுக்கு. இதை தவிர என்ன பண்ணணும், இந்த பேசிக்ஸ்லாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர். ஓகே, மினிமம் 5 பேப்பர்ஸை வந்து நீங்கள் சும்மா போட்டு பார்க்கக்கூடாது, அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம்டாக தான் பண்ணணும். ஓகே, ஏன்னா டைம்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து உங்கள் பேசிங்கோட நீங்கள் என்ன ஸ்பீடில் போடுறீங்க அப்படிங்கிறது கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ மினிமம் 5 இயர்ஸ் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக போடணும். இதை வந்து எதை பண்ணுறீங்களோ இல்லையோ இதை பண்ணணும். ஓகே, நீங்கள் எல்லா சிலபஸும் முடிச்சிருந்தா கூட 100% நீங்கள் எல்லா டாப்பிக்கும் முடிச்சிருந்தீங்கன்னா கூட டைம்டு பேப்பர் போடலைன்னா ஆக்சுவல் எக்ஸாம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் ஸ்பேசிங் உங்களுக்கு தெரியாது, என்ன ஸ்பீடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எக்ஸாமில் அந்த ஸ்பீடில் போடணும். அதுவும் இந்த 2 செக்ஷன் இருக்குது பாருங்களா, இது உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துரும், மேக்ஸுமே டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அந்த வேர்பல் எபிலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் ஸ்பீடாக போட முடியும் இந்த 5 செக்ஷன்ஸில். அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பேப்பர் ஃபுல்லாக டைம்டாக 2 hours டைமர் செட் பண்ணி, ஓகே 2 hours டைமர் செட் பண்ணி இந்த 100 கொஷின்ஸில் நம்மளால் எவ்வளோ கொஷின் போட முடியுது, எத்தனை கரெக்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த பேப்பரை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிவ்யூ பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பேப்பரை வந்து டைம்டாக முடிச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணுறீங்க. கரெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் எதெல்லாம் விட்டுருக்கீங்களோ, எதெல்லாம் இன்கரெக்டோ அதெல்லாம் திரும்ப கற்றுக்கணும். ஓகேவா, அது எப்படி அது என்ன தப்பாச்சு, என்ன தப்பு பண்ணணும், அது கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத கற்றுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் ஒரு ஃபுல் பேப்பர் முடிஞ்சதாக அர்த்தம். ஓகே, ரிமைனிங் 5 days வந்து டெய்லி ஒரு பேப்பர். ஓகே, 2 hours பேப்பர் வந்து டெஸ்ட்டாக எழுதும், அடுத்த 2 hours வந்து பேப்பரை ரிவ்யூ பண்ணணும். இந்த 1 week உட்காந்து டான்செட்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும். நீங்கள் வந்து ஏற்கனவே சிலபஸ்லாம் முடிச்சிருக்கீங்க, ஏற்கனவே பேப்பர்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 10 years பேப்பர் போடணும். இது நிறைய ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதே மாதிரி கொஷின்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால 10 years பேப்பர் போடுங்க ஏற்கனவே முடிச்சிட்டிங்கன்னா. இல்லை டைம் நான் முன்னாடிலாம் ப்ரிப்பேர் பண்ணல பெருசாக அப்படின்னா இந்த பேசிக்ஸை குயிக்காக கவர் பண்ணிவிட்டு, ஓகே மேபி மார்னிங் டைமில் பேசிக்ஸ் கவர் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2 hours பேப்பர் எடுங்க, ஈவினிங் வந்து அந்த பேப்பரை ரிவ்யூ பண்ணுங்கள். ஃபுல் டே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த 5 days மட்டும் டான்செட்டில் நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு 2 hours பேப்பரில் ஒரு பிளானோட போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிறீங்க, ஒரு பிளானோட போகணும். இப்போ பிஸ்னஸ் அனாலிசிஸில் 2 பேசேஜ், யூஸ்வலாக 2 பேசேஜ் வரும். ஒரு பேப்பரில் மட்டும்தான் ஒரே பேசேஜாக வந்தது, இல்லைனா வந்து யூஸ்வலாக 2 பேசேஜஸ் வரும். ஆர்சியை பொறுத்த வரைக்கும் 4 பேசேஜஸ் வரைக்கும், 4 or 5, 4ன்னு எடுத்துக்கோம், 4 பேசேஜஸ் வரைக்கும் வரும். ஓகேவா, இப்போ மற்றதெல்லாம் 20 கொஷின்ஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 10 எரர் ஸ்பாட்டிங் வர நிறைய சான்ஸ் இருக்குது, எரர் ஸ்பாட்டிங் ஆர் எரர் கரெக்ஷன். ஸோ மீதி வந்து வெக்காபுலரி வரும், இல்லை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி வரும், மாறி மாறி. ஓகேங்களா, இப்போ இதில் எந்த செக்ஷன் ஈஸியோ அதை நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்க. பட் என்ன போடணும், எத்தனை கொஷின் போடணும் அப்படின்னா வந்து ஒரு 70-75 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அவ்வளோதான் டைம் இருக்கும். 100 கொஷின்ஸும் போடணும் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் டஃப் தான். அதுக்கு நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், முன்னாடியே ஃபுல் பேப்பர்ஸ் நிறைய எடுத்துருக்கணும். 100 போடவும் வேண்டாம், ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஸோ அதனால் சூஸ் பண்ணி போடுங்க, கொஷின்ஸை வைஸாக சூஸ் பண்ணுங்கள். எது வந்து 100 உங்களுக்கு அக்யூரசி நல்லா இருக்குது அப்படின்னு தெரியுதோ அதை மட்டும் போடுங்க. இல்லை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, 2 ஆன்சர் சாய்ஸ் எலிமினேட் பண்ண முடியுது, 2ல் ஏதோ ஒன்றுன்னு தோணுதுன்னா நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 70 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நல்லது. 70 to 75 இஸ் அ குட் நம்பர். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் அனாலிசிஸில் மினிமம் 10 கொஷின் அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகே, பிகாஸ் ஒரு பேசேஜை முடிச்சிருக்கேன் முதல்ல, 2வது பேசேஜ் வந்து கடைசியில் டைம் இருக்கும்போது வந்து பண்ணுங்கள். ஒரே அட்டஸ்டேச்சு பிஸ்னஸ் அனாலிசிஸை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 பேசேஜ் வந்து டைம் எடுத்துரும் நிறைய. ஸோ அதனால் முதல்ல ஒரு பேசேஜை முடிங்க, 10 கொஷின்ஸை முடிங்க, அப்புறம் ஆர்சி போவாங்க. ஆர்சியில் நீங்கள் 20யுமே போடலாம், பிகாஸ் இது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் வருது. ஸோ 20 கொஷின்ஸுமே போடலாம். அப்படி இல்லைனாலும் 15ஆவது ட்ரை பண்ணுங்கள், 15 கொஷின்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணுவாங்க. இல்லை 15 to 20 இஸ் அ ரைட் நம்பர். ஓகேவா, ஆர்சி. ஸோ
15 to 20 கொஷின்ஸ் இதில் போட்டுருங்க. மேத் ஆர் லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதுலேயும் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே, டேட்டா சஃபிஷியன்சியில் கெஸ் பண்ணியாவது எல்லாத்தையுமே போட்டுவிட முடியும். ஓகே, இதையுமே 15 to 20 நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி வேர்பல் எபிலிட்டிலையும் 15 to 20 நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 5 இப்போ நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 70, மினிமம் 70 வருது, மேக்ஸிமம் 85 வருது. 85 போடுற அளவுக்கு டைம் இருக்காது. 70 to 75 இஸ் a குட் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானோட போட்டேன். இவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாங்கிற ஒரு பிளானோட போட்டேன். திரும்ப சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் போட்டால் மட்டும்தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்கள் வெறுமே டாபிக்ஸ் மாத்திரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, சிலபஸ் மாத்திரம் கவர் பண்ணியிருக்கீங்கன்னா ஆக்சுவல் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே, அந்த 2 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பிளானிங் இல்லாமல் போனீங்கன்னா போடுறது கம்ப்ளீட் பண்ணுறது டஃப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 5 பேப்பர்ஸாவது முடிச்சிருங்க. டைமே இல்லைப்பா எனக்கு, நான் ஒர்க்கும் பண்ணுறேன், இல்லை காலேஜும் இருக்குது அப்படின்னா கூட மினிமம் 3 பேப்பர்ஸாவது முடிச்சுட்டு போகணும் எக்ஸாம். ஓகே, இன்னும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் வேறு ஏதாவது டாபிக்ஸ்க்கு. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.